ஒரு தாய், தகப்பன் எவ்வளவு நமக்காக தான் வாழ்வாங்க. வாழ்க்கைங்கிறதே எல்லாம் இழந்து போறது பிள்ளைகள்ட்ட. ம். சம்பாதிக்கிறதும் பிள்ளைகள்ட்ட தான் போகும். விட்டுட்டு போறதும் பிள்ளைகள் தான். வாழ்கிறதும் பிள்ளைகளுக்காக தான். ம். மொத்தமா பிள்ளைகள்ல போய் நம்ம சமாதாயிருவோம். ஓகே. ஆனா பிள்ளைகள் மட்டும் அத எடுத்து வெளிய போட்டுட்டு போயிரும். ம். தாய் தகப்பனும் வெளிய போட்டுட்டு போயிரும். இதுதான் இந்த கர்மா அவங்களுக்கு எங்க போனாலும் உதவிகள் இல்லாம கஷ்டப்பட்டு சந்தோஷம் வாழ்க்கை இல்லாம போகிறது ஒரு வகை கர்மா. ஓகே. இன்னொரு வகை கர்மா இருக்கு. வேலை கிடைக்காது. ஓகே. ஆ. எவ்வளவு இடங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன் இந்த வேலை கிடைக்கல அப்படின்னா, நல்ல திறமை இருக்கும். ம். இவங்க எல்லா வேலைக்காரங்களையும் குறை சொல்லுவாங்க. ஒரு வேலை கொஞ்சம் சின்னதா செய்தாலும் திருத்த சொல்லி பாராட்டணும். இத பாராட்ட மாட்டாங்க. ஓகே. அவங்கள குறை சொல்ற அவன் சொல்றது சரியில்ல, இவன் பண்றது சரியில்ல, ம். அவன் சரியில்ல அப்படி சொல்லி அந்த வேலைய விட்டு நீக்கிருவாங்க. ஓகே. ஏன் நீக்குவாங்க அப்படின்னா, உங்க சொந்தத்துல இருந்து சிலருக்கு குடுக்கறதுக்காக ம். வேலைய விட்டு நீக்கிருவாங்க. ஓகே. அப்போ அதே மாதிரி நம்ம சொந்த ஜாதியில உள்ளவங்களுக்கு தான் வேலை குடுக்கணும். ஓகே. ஆ. மற்றவங்களுக்கு வேலை குடுக்கக்கூடாது. அப்போ வாய்ப்புகள் இருந்தா இந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு கர்மாவ இவங்க தலையில வச்சுருவாங்க. ம். ஒருவருக்கு அதுக்கு தகுதி இருக்கு. ஆனா, இவன் நம்ம ஜாதிக்காரனுக்கு தான் குடுக்கணும். ஓகே. இல்லன்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தான் குடுக்கணும். ம். இல்லன்னா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தான் குடுக்கணும். இல்ல நம்ம நண்பர் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தான் குடுக்கணும். இப்படி ஒரு எண்ணத்த வச்சுக்கிட்டு, அந்த தகுதியும், அவங்களுக்கு இருக்கிற திறமையும் தூர தள்ளி, இந்த மாதிரி இவங்க ஒரு ஜென்மத்துல ஒரு கர்மாவ வளர்த்துக்கிட்டா, ஓகே. அடுத்த ஜென்மத்துல இவங்க எங்க தேடி போனாலும், வேலை கிடைக்க 4 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும். அதோட போயிரும். ஓகே. அவங்க அந்த கம்பெனில கன்டினியூவா வேலை பார்க்கவே முடியாது. ஓ. இப்படி அலைஞ்சு ஒரு 100 கம்பெனி ஏறி இறங்குவாங்க. ஏறி இறங்குனாலும், ஒரு கம்பெனிலயும் நிரந்தரமா இருக்காது.